ஐயோ, நாளுக்கு நாள் இந்த பேயோட கொள்ள தாங்க முடியலையே. உடனே குருஜியை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஹலோ குருஜி, நான் தான் குருஜி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். எங்க வீட்டுல ஒரு பேய் இருந்து ஒரே தொல்லை பண்ணுது. சீக்கிரம் வாங்க. வாங்க குருஜி. தோ வரேன். உட்காருங்க. சரி சாமி. சொல்லுங்க, எத்தனை நாள் இந்த பேய் தொல்லை உங்களுக்கு இருக்கு? 3 மாசமாங்க ஐயா. இந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குது. ரொம்ப பயமா இருக்குதுங்க ஐயா. எப்படியாவது இந்த பேயை விரட்டி விட்டுருங்க. நான் பார்க்காத பேயா? இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை ஆட்டி படுக்கிற பேய உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். அதுக்கு முன்னாடி என் பேமெண்ட்டை செட்டில் பண்ணிருங்க. பணம் தானே, என் பையன் கிட்ட சொன்னா அனுப்பி விடுவான். அப்படின்னா சரி, நான் சொல்றது எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிங்க ஐயா. மஞ்சள் இந்தாங்க ஐயா. குங்குமம் இந்தாங்க ஐயா. விபூதி இந்தாங்க ஐயா. மிளகா இந்தாங்க. என் பேமெண்ட் தான் என் பையன் அனுப்புவான்னு சொன்னேன் இல்ல சாமி. சரிம்மா. பணத்தை முன்கூட்டியே வாங்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. சரி, நான் கேக்குறது எல்லாத்துக்கும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க. சரிங்க சாமி. அக்னி மூலையில கிச்சன் இருக்கா? இருக்குங்க. ஜல மூலையில பாத்ரூம் இருக்கா? இருக்குங்க. பெட்ரூம்ல ஏசி கட்டில பீரோ இருக்கா? ஆமா இருக்கு. அந்த பீரோல எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் இருக்கா? அது மட்டும் தான் இல்லங்க. சரி, இப்ப நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மந்திரம் சொல்ல போறேன். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க ஐயா. ஜெண்டா ஜெண்டா இந்த புக்க கையில எடு. சரிங்க சாமி. அதுல 108வது பக்கத்தை புரட்டு. சரி சாமி. எடுத்துட்டேன் சாமி. அதுல 7வது வரியில 9வது வார்த்தை என்ன இருக்கு? பேமெண்ட் இருக்கு சாமி. இருக்கா? இருக்கு. அப்ப கொடுக்க வேண்டியது தானே? என்ன சும்மா பேமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல பேய வர சொல்லுங்க, அப்புறமா பேமெண்ட் தரேன். ஏம்மா, பேய் என்ன உன் பொண்ணா? கூப்பிட்டோனே வரதுக்கு ஏதாவது பண்ணி இந்த அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிடணும், இல்லனா நாளைக்கு சாப்பாடு இல்ல. ஓ மாங்காளி, பத்திரகாளி, மங்காளி, இந்த வீட்டை ஆட்டி படுக்கிற பேய என் கண்ணு முன்னாடி நிறுத்து. என்ன இந்த அம்மா நம்மள பேய்கிட்ட தனியா விட்டு மைக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஏய், யார் நீ? நீயே கண்டுபிடி. அதுக்கெல்லாம் நான் இங்க பேமெண்ட் பேசல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிடு. அவ்வளவு சீக்கிரம் என்ன விரட்ட முடியாதுடா. ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? நானா காஞ்சூரியன் பேய்க்கு கஞ்சி காசு கொடுத்தவன். யாரு நீ? காஞ்சூரியன் பேய விரட்டின. வந்திருக்கிறது யாருன்னு நினைச்ச? காஞ்சூரியன் பேய் அக்கா காஞ்சனாடா. அடியே காஞ்சனா, உனக்கு என்ன வேணும்? என்னோட ஜியோ பிளான் முடிஞ்சிருச்சு. 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? என்னது 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? முடியாதுல்ல? அப்ப நல்லதா நாட்டுக்கோழி ஒண்ணு அடிக்க சொல்லு. சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். நாட்டுக்கோழி இந்த வீட்ல காலையில இருந்து பேமெண்ட்னு கத்திட்டு இருக்க. 10 பைசா வரல, போவியா? நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க. வேற எங்கேயாவது போ, மட்டனே கிடைக்கும். இன்னொரு தடவை என்ன தப்பா மந்திரம் சொல்லி வர வச்ச. காஞ்சனா, நீ என்ன காலையில பல் தேக்கலையா? நீயும் தாண்டா காலையில பல்லு வளர்க்கல. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எங்களுக்கு ரெஸ்பெக்டே இல்லாத போச்சு. நான் கிளம்புறேன்.
நல்ல வேலை போயிடுச்சு. முதல்ல பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணோம். மா எழுந்துருமா. என்னாச்சு? மா பேய வரட்டியாச்சு, என் பேமெண்ட்டை கொடு. பேமெண்டா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க பேய் ஓட்டது நான் பார்க்கவே இல்லை. என்னது பேமெண்ட்டே கிடையாதா? வெளியே போன பேய மறுபடியும் இந்த வீட்டுல எடுத்து விடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. ஓ பாமாலி மதுரகாளி பத்ரகாளி காஞ்சனா கம் பேக். என்ன காஞ்சனா இன்னமும் உடம்புல வந்துருச்சு? அப்ப என் பேமெண்ட்? அழுவாதம்மா, அழுவாதம்மா. அம்மா பாப்பா ஏமா அழுதுகிட்டே இருக்கான்? அவனுக்கு பசி போல. இருங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா ஸ்நாக்ஸ், சாப்பிட கொடுங்க. ஹே சாம். ஹே தாலிஷ், வா வா உள்ள வா. ஹே சாம், இன்னைக்கு என் பர்த்டே. இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்கு உன்னை இன்வைட் பண்ண தான் வந்தேன். மறக்காம வந்துரு. டேய் தாலிஷ், உண்மையிலேயே இன்னைக்கு உன் பர்த்டே வாடா? ஆமா சாம், இன்னைக்கு மறக்காத என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துரு. தாலிஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு ஏதாவது அவனுக்கு பெருசா gift வாங்கி பிரசன்ட் பண்ணனும். டேய் gift வாங்க காசு வேணும்டா. காசு வாங்காம போற இல்லடா. டேய் டேய். அட தாலிஷ்க்கு gift வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். என்ன gift வாங்கி தரது? அங்க ஒரு மாடு இருக்கு. அந்த மாடியே உனக்கு gift-ஆ கொடுத்துடலாம். அங்கிள் அங்கிள். என்னப்பா இந்த மாடு உங்களுதா? ஆமாப்பா, இந்த மாடு எந்துதான். அந்த மாடு பால் தருமா? 10 லிட்டர் பால் தரும்பா. சரி உங்க மாடு எனக்கு தந்துடுறீங்களா? சரிப்பா, நீ காசு கொடுத்துட்டு எடுத்துக்கோ. காசெல்லாம் என்கிட்ட இல்லையே, எனக்கு ஒரு நாளைக்கு தரீங்களா? ஒரு நாள் எல்லாம் மாடு கிடையாது, காசு கொடுத்து எடுத்துட்டு போ. எனக்கு மாடு வேணும் அங்கிள், அந்த மாடை தாங்க. ஒரு நாள் தானே கேக்குறேன். சரி அழுவாதப்பா, இந்த மாடு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு நாளைக்கு தந்துடணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வா போலாம் வா வா வா. தாலிஷ் தாலிஷ். ஏய் சாம், என்ன மாடு வந்து நடுவுல வச்சிருக்க? எனக்கு மாடுனாலே ரொம்ப பிடிக்காது, வெளிய தட்டி விடு. டேய் தாலிஷ், இது உன்னோட பர்த்டே கிஃப்டா? இது ஏன் கிஃப்டா? வேணாம், மாடுனாலே முட்டும். சீக்கிரம் வெளிய அனுப்பிச்சிரு. தாலிஷ், இது ரொம்ப சாதுவான பசுடா. நீ பாரு, இப்போ இதுகிட்ட இருந்து நான் 10 லிட்டர் பால் கறந்து காமிக்க போறேன் உனக்கு. ஏய் பசு, ஒழுங்கா 10 லிட்டர் பால் தா. அம்மா தாலிஷ், இது என்னடா என்ன இப்படி முட்டிடுச்சு? ஐயோ, இது என்ன இப்படி முட்டுது? இப்போ இதுகிட்ட இருந்து எப்படி பால் கறக்குறது? இதுகிட்ட பாட்டு பாடி தான் பால் கறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாரு. செண்பகமே செண்பகமே 10 லிட்டர் பால் தருமே. என்ன இது மிரட்டினாலும் பால் தர மாட்டேங்குது, பாடினாலும் பால் தர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது தாலிஷே? ஏய் சாம், அது ரொம்ப பசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு வரேன். நீ அதை அங்க உட்கார சொல்லு. பசு உட்காரு. உட்கார மாட்டியா? சரி நின்னுக்கோ. ஏய் இந்தா சாம், அந்த மாடுக்கு இந்த வாழைப்பழத்தை கொடு. ஏய் இந்தா சாப்பிடு. சாப்பிடு. இது என்னடா வீட்டுக்குள்ள மாடு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளிய தருது. அம்மா, இது சாம் கொடுத்து எனக்கு gift. என்னோட பர்த்டே gift. இது என்னால வெளிய தர முடியாது. பாருங்கம்மா. ஆமா, பெரிய பர்த்டே gift. முதல்ல வெளிய தருது. தாலிஷ் அம்மா, யார வெளிய தட்டி விட சொல்றீங்க? அக்கா, அங்க பாருங்கக்கா மாடு. ஐயோ, எனக்கு மாடுன்னா ரொம்ப பயமா. ஏமா அது கொஞ்சம் நட்டி விடுமா. இருங்க, பயப்படாதீங்க. ஷோ ஷோ போ ஷோ போ. ஷாம், அந்த மாடு முட்டிட போகுது, வா ஓடிடலாம். அலிஷா, அந்த மாடு நம்மள முட்டிட போகுது, வா ஓடிடலாம். ஐயோ எல்லாரும் எங்க வீட்டு போறீங்க? வாங்க. இன்னைக்கு சாந்தாலிஷோட வீட இருக்கிறதே சரி. ஏய் யானா, அதுதான் சாந்தாலிஷோட வீடு. போய் இடி. டேய் தாலிஷே, எழுந்துடா. பூகம் வந்துச்சு. என்னது பூகமா? இருனே, நான் உடனே போய் வெளிய பார்க்கறேன்.
குட்டி சைத்தானா? தாலிஷே அங்க பாருடா. அந்த குட்டி சைத்தான் தான் இந்த யானை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆமாண்ணே. குட்டி சைத்தான், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. எங்க கையில கிடைச்ச அவ்வளவுதான். சாம் டாலிஷ், இன்னைக்கு உங்களோட வீடை இடிக்காம நான் போக மாட்டேன். ஓ குட்டி சைத்தான், நீங்க இருந்து போக மாட்டியா? டேய் தாலிஷே, இது வாயில சொன்னாலும் கேட்காது. நீ ஒரு நிமிஷம் இங்க இரு, நான் வந்துடுறேன். தாலிஷே, இங்க பாத்தியா கட்டிங் மிஷின்? இந்த கட்டிங் மிஷின் வச்சு அந்த யானையோட எல்லா தந்தத்தையும் நான் எடுக்க போறேன். அருணா, யானை அவ உன்னோட தந்தத்தை கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ண போறாங்க. சீக்கிரம் அவங்களோட வீடு அலைக்கா தூக்கு. ஐயோ அண்ணே, நான் அந்த யானையோட வாய்க்குள்ள போயிருவா போல இருக்கேனே. என்ன காப்பாத்துனே. டேய் ஃபர்ஸ்ட் உன் கைய குடுறா. அண்ணே, நான் உன்கிட்ட என் கைய குடுத்தனா, அப்புறம் இந்த வாழைப்பழம் கீழ விழுந்துறானே. அப்புறம் இந்த வாழைப்பழத்தை அந்த யானை சாப்பிடுறானே. என்னலாம் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தை தூக்கி போடுறா. சரிண்ணே. அண்ணே, அந்த யானைய வாழைப்பழத்தை சாப்பிடுச்சுனே. குட்டி சாத்தா, எனக்கு இன்னும் நிறைய வாழைப்பழம் வேணும். குட்டி சாத்தா, இனி ஒரு பழம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தாலிஷ், ஒழுங்கு மரியாதையா எல்லா பழத்தையும் அந்த யானைக்கு கொடு, இல்லனா அந்த யானை உங்களையே சாப்பிட்டுரும். டேய் தாலிஷே, சீக்கிரம் போய் வாழைப்பழத்தை எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. அட கடவுளே, ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வாழைப்பழத்தை வச்சிருக்கியா நீ? தாலிஷே, எல்லா பழத்தையும் அந்த யானைக்கு கொடு. குட்டி சாத்தா, இதுல இருந்து ஒரு பழம் கூட உங்களுக்கு தர மாட்டேன். தாலிஷே, தர மாட்டியா? யானை, அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிடு. அண்ணே பாருண்ணே, அந்த யானை என்னோட எல்லா பழத்தையும் சாப்பிட்டுருச்சு. தாலிஷே, நீ அழுவாதப்பா, என் கூட வா. நம்ம அந்த யானைக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். சரிண்ணா. தாலிஷே, வந்து இந்த லாரியில ஏறு. சரிண்ணே. அண்ணே, இன்னைக்கு அந்த யானையை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. அது என்னோட எல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுருச்சு. ஆமாடா தம்பி, அந்த யானைக்கு நம்ம யாருன்னு காட்டலாமா? சீக்கிரமா போன, ஸ்பீடா போ. அண்ணா, நம்மளோட வீடு எங்க போச்சு? தாலிஷே, உங்க வீட்டை யானை சாப்பிட்டுருச்சு. உங்க வீட்ல இருந்த சிக்கன் மட்டன் நான் சாப்பிட்டேன். என்ன, எங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்த சிக்கன் மட்டன்லாம் நீ சாப்பிட்டியா? குட்டி சைத்தா, இன்னைக்கு நான் உனக்கு சும்மா விட போறது இல்ல. ஐயோ, சாமோட முகல பேய் தூந்துருச்சு. இது நம்ம உடனே போய் டியூஷன் டீச்சர் கிட்ட சொல்லணும். என்ன டாலிஷ், எதுக்காக இப்படி பயந்து ஓடி வர? மிஸ், சாம் உடம்புல பேய் இருக்கு மிஸ். என்னது, சாம் உடம்புல பேயா? அந்த பேயை நான் ஓட்டுறேன் பாரு. ஷாம், என்ன இது? என்னாச்சு உனக்கு? நான் ரத்த காட்டேரி, உன் ரத்தத்தை குடிக்காத விட மாட்டேன். வேணாம் சாம், வேணாம் வேணாம். முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. முடிஞ்சது. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. குடிக்க போறேன்னு சொல்லு, குடிக்க போறேன்னு சொல்லு. குடிக்க போறேன். உன் ரத்தத்தை நான் குடிக்க போறேன். என்ன யாருன்னு நினைச்ச? உங்க டியூஷன் டீச்சர் நினைச்சியா? நாகோரிகளுக்கெல்லாம் தலைவி பேய். ஒன்னதான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏ பிசாசே, இன்னைக்கு ஆக்குற உன்னை பிரிசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.